டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட எக்ஸாம் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும். அதாவது தமிழில் 100 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 100 கொஸ்டினுக்கான மார்க் என்னென்னா 150. ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து கேட்கப்படுற கொஸ்டின் 75. மார்க் பார்த்திங்கன்னா 112.5. அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டிலேருந்து கேட்கப்படுற கொஸ்டின் 25. இதோட மார்க் பார்த்திங்கன்னா 37.5. மொத்தமாக 200 கொஸ்டின் கேட்பாங்க 300 மார்க்குக்கு. டியூரேஷன் அதாவது எக்ஸாம் டைம் பார்த்திங்க அப்படின்னா 3 மணி நேரம் நடக்கும். அதே மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட மினிமம் குவாலிஃபை மார்க் என்ன அப்படின்னா 300க்கு 90 எடுத்தால் பாஸ். ஆனால் தமிழில் 100 கொஷின் கேட்குறாங்க. அதில் 150 மார்க் இருக்கு இல்லையா, அந்த 150 மார்க்கில் 40% நம்ம தமிழில் எடுத்துருக்கணும். அதாவது 150க்கு ஒரு 40% மார்க் எடுத்திருந்தால் தான் அடுத்து ஜிஎஸ் பேப்பரையும் ஆப்டிடியூட் பேப்பரையும் திருத்தவே ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்குன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். அதே மாதிரி ஓஎம்ஆர் பேஸில் தான் இருக்கும். லாஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான படிக்கிற சிஸ்டமேட்டிக் எப்படி அப்படின்னா சும்மா எஸ்எஸ்சி லெவல் மட்டும் படித்தாலே போதும். அதாவது 6th-லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் புக் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் தரவாக இருந்தாலே இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை தாராளமாக நம்ம கிளியர் பண்ணிடலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் போர்ஷன் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இது வந்து எஸ்எல்சி புக் பேக்கை கவர் பண்ணும். அதாவது 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்டில் உள்ள தமிழ் புக்கோட புக் பேக்கும் டெக்ஸ்ட் புக்கும் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணாலே போதும். என்னென்ன அப்படின்னா இலக்கணம், இலக்கியம், சினானிம்ஸ் அந்த ஆன்டனிம்ஸ்னால் பொருள், அதுக்கப்புறம் எதிர்ச்சொல், பழமொழி, அதுக்கப்புறம் ஒரு பேசேஜ் கொடுத்து அளந்து கொஸ்டின் கேட்குறது, அதுக்கப்புறம் திருக்குறளோ இல்லை கம்பராமாயணம் ஏதோ ஒரு பொயட்டை கேட்டு அதோட ஆர்த்தர் கேட்குறது, அந்த மாதிரி ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், அப்புறம் திருத்துக, இந்த மாதிரி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பரில் வரும். இது 6th-லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கை மட்டும் கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணாலே போதும். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க 150 மார்க்குக்கு. இந்த 150 மார்க்கில் 40% எடுத்துட்டீங்க அப்படின்னா குவாலிஃபைடு ஆகிட்டீங்க அப்படின்னா ஜிஎஸ்ஸும் அடுத்து வர ஆப்டிடியூட் டெஸ்ட்டும் திருத்துவாங்க. இல்லை 40% கீழே எடுத்து இதில் வந்து குவாலிஃபை ஆகலை அப்படின்னா ஜிஎஸ் பேப்பரையும் ஆப்டிடியூட் டெஸ்ட் பேப்பரையும் திருத்தவே மாட்டாங்க. இது தான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான போர்ஷன். நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் ஸ்டடீஸ். ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னா ஜிஎஸ், இதுவும் 6th-லேருந்து 10th புக்கிலேருந்து தான் கேட்க போகிறாங்க கொஸ்டின். அதாவது மொத்தம் இல்லை கேட்கக்கூடிய கொஸ்டின் எவ்வளோ அப்படின்னா 75 கொஸ்டின் கேட்பாங்க. எத்தனை மார்க் அப்படின்னா 112.5 மார்க்குக்கு. இந்த 75 கொஸ்டினும் எந்த டாப்பிக்கை கவர் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், இந்தியன் பாலிட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், இந்த டாபிக்ஸை கவர் பண்ணி தான் இந்த 75 கொஸ்டின்ஸும் வரும். ஸோ இந்த டாபிக்ஸை கவர் பண்ண நீங்கள் 6th to 10th ஸ்டாண்டர்ட் புக்கை ரெஃபர் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட். இது 6th-லேருந்து 10th உள்ள மேக்ஸ் புக் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெஃபர் பண்ணிட்டாலே போதும். ஸோ இதுலேருந்து கேட்கப்படக்கூடிய டாபிக் என்னென்ன அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ரேஷியோ, டைம் அண்ட் ஒர்க், லாஜிக்கல் ரிசோனிங், கோடிங் அண்ட் டீகோடிங், நம்பர் சீரீஸ். இந்த டாப்பிக்லேருந்து மொத்தம் கேட்கப்பட கொஸ்டின் எத்தனை அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டோட்டல் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 37.5 மார்க்கு. ஓகேவா? ஒன்ஸ் மோர் ஓவரால் போயிடலாம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வந்து எஸ்எல்சி வரைக்கும் தான் கவர் பண்ணோம். அதாவது 6th-லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரையும். இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நம்ம ஆன்சர் பண்ணுவோம். அண்டு தமிழ் பார்த்திங்கன்னா 6th-லேருந்து 10th ஸ்டாண்டர்டில் உள்ள புக்கில் தமிழ் புக்கை நம்ம ஃபுல்லாக ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா அதில் தான் கொஸ்டின் கேட்க போகிறாங்க. ஸோ தமிழில் வந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க, மொத்தம் 150 மார்க்கு. அதே மாதிரி 6th-லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கை கவர் பண்ணி ஜென்ரல் ஸ்டடீஸ் வரும். அதுவும் எந்த சப்ஜெக்ட்லேருந்துனா சயின்ஸு, சோசியல் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக கரண்ட் அஃபேர் இதில் வந்து ஜாயின் ஆகும். மொத்தம் கேட்கப்படுற கொஸ்டின் 75 கொஸ்டின். டோட்டல் மார்க் பார்த்திங்கன்னா 112.5 மார்க்குக்கு.
லாஸ்ட் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட்டு. இதுக்கு வந்து 6th 10th ஸ்டாண்டர்ட் புக்கை கவர் பண்ணி தான் வரும். அதுவும் மெயினாக சப்ஜெக்ட் மேக்ஸ் சப்ஜெக்டை பொறுத்து. இதுலேருந்து கேட்கப்படுற கொஸ்டின் எத்தனை அப்படின்னா 25 கொஸ்டின், மொத்த மார்க்கு 37.5 மார்க்கு. ஸோ இதில் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி மொத்தம் 200 கொஸ்டின் வரும். மார்க் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 300 மார்க்கு. அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் 6th 10th ஸ்டாண்டர்ட் புக்கை கவர் பண்ணி 200 கொஸ்டின் கேட்பாங்க. மொத்தம் 300 மார்க்கு. இது வந்து 3 மணி நேரத்துக்கு நம்ம அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதாவது இந்த தமிழில் இந்த 100 கொஸ்டின் இருக்கு இல்லையா, இல்லை 150 மார்க்கில் இதில் 40% நம்ம 40% எடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம குவாலிஃபைடு ஆகிடுவோம். அப்படி குவாலிஃபைடு ஆனால் மட்டும்தான் நம்ம அட்டென்ட் பண்ணியிருக்க இந்த ஜென்ரல் ஸ்டடீஸும் ஆப்டிடியூட் டெஸ்ட்டையும் திருத்துவாங்க. அப்படி இங்கே நம்ம வந்து குவாலிஃபைடு ஆகலை, 40% கீழே மார்க் இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 பேப்பரும் திருத்தவே மாட்டாங்க. ஓகேவா?